நான் ஒரு தந்தை வந்து அப்புறம் சொத்து நிறைய சேர்ந்ததுன்னா அது அப்புறம் மகள்களுக்கு பங்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியது தானே அது. அது ஒரு இயல்பானது தான் அது. அப்போ அவருடைய முயற்சி அது. அந்த முயற்சியில அவரு வெற்றி பெற முடியல. அதுதான் அதண்டியது. அது அன்புமணிக்கும் அந்த தாராள மனப்பான்மை இல்லை. தன்னுடைய சொந்த சகோதரி அக்காவுடைய பிள்ளைகள் தானே, அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுல கொஞ்சம் எடுத்து போட்டா என்ன போயிட்டுது. அவங்களையும் சொந்த அக்கா பையங்கிறப்ப அரவணைச்சு கொண்டு போகணும்ல. அந்த மனப்பக்குவம் அங்க இல்லை. இப்ப இந்த ரெண்டு பேர்கிட்டயுமே அந்த மனப்பக்குவங்கள் இல்லாதாலதான் நம்ம அக்கா பையன் அப்ப வேற யாரும் கிடையாது, அவனை கூட மாட வச்சுக்கிட்டு ஏதோ அதை செய் இதை செய்ன்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்தாக்க அவனும் எடுத்துட்டு போறவன் தானே. அவன் என்ன இல்லை இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது என்கிட்ட கொடுன்னா கட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா, கலைஞர் வந்து நீண்ட கால திட்டமிடல். இவருக்கு இப்பதான் ஞானோதயம் வருது. ஐயோ நம்ம மகள் வழி குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்களோ என்னமோ அப்படிங்கிறது. அந்த முயற்சியில தான் இந்த சிக்கல் வருது. பணம் கொஞ்சமா பரண்டா பிரச்சனை கிடையாது, கோடிக்கணக்கான ரூபாய் பரல்றப்போ அதுல கொஞ்சம் மகளுடைய மகன்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற அது ஒரு இயல்பான ஒரு தந்தையினுடைய குணம் தான்.